அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விநாயகா போற்றி, குருவே சரணம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாதக ஆய்வு. சரிங்களா? ஜாதகத்தை ஆய்வு செய்ய போறோம். சரிங்களா? இந்த ஜாதக ஆய்வுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஆண் ஜாதகம். சரிங்களா? இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்தது பாத்தீங்கன்னா 25/12/2006 பிறந்திருக்காரு. 1:45 காலையில. சரிங்களா? காலையில பிறந்திருக்காரு. அவர் பிறக்கும் போது இருப்பு திசைன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை இருந்திருக்கு. செவ்வாய் திசை 1 வருஷம் 11 மாசம் 29 நாள். சரிங்களா? அப்ப 29 நாள் ஆல்மோஸ்ட் 2 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 2 வருஷம் செவ்வாய் திசை. சரியா? இருக்கும்போது செவ்வாய் திசை. சோ செவ்வாய்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராகு திசை ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? செவ்வாய் திசைக்கு அப்புறம் ராகு திசை ஆரம்பிச்சிருக்கும். சோ ராகு திசையில எந்த ஒரு திசையும் சுய திசை ஆரம்பிக்கும், சுய புத்தி ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ராகு திசை. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு திசை, குரு புத்தி ஆரம்பிச்சிருக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி புத்தி ஆரம்பிச்சிருக்கும். சோ அதுக்கப்புறம் புதன் புத்தி ஆரம்பிச்சிருக்கும். சோ அதுக்கப்புறம் கேது புத்தி ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? அடுத்து ராகு திசை சுக்கிர புத்தி. சரிங்களா? சுக்கிரன் ராகு திசை சுக்கிர புத்தியில இந்த பையனுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சரியா? இந்த பையனுக்கு ராகு திசை சுக்கிர புத்தியில என்ன சம்பவம் நடந்திருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம்னா, இது பிறப்பு லக்னம். சரிங்களா? இந்த துலாம் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு, பிறப்பு லக்னம். இப்போ நடக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா ராகு திசை. ராகு திசை அப்படிங்கும் போது டிஎஸ் சிஸ்டம் படி நாம இந்த இடத்தான் லக்னமா வைப்போம். சரிங்களா? சோ இந்த இடம் லக்னமா வைக்கும் போது ஒரு மனிதனுடைய கர்மாவில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நடக்கக்கூடிய திசையும் புத்தியும் காட்டும். சரிங்களா? சோ அப்போ டிஎஸ் சிஸ்டம் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். எப்படி மேட்ச் ஆகும்னு பார்த்தலாமா? ஓகே. இப்போ ராகு திசை நடத்துறார். ராகு திசை நடத்துறார். ராகு சாரம் பாத்தீங்கன்னா பூரட்டாதி, குரு சாரம் வாங்கியிருக்காரு. ராகு இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா சனியோட வீட்டுல இருக்காரு. சரிங்களா? சனியோட வீட்டுல இருக்காரு. இப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல, அதாவது ராகுக்கு நேர் 7ஆம் இடத்துல இருக்காரு. சனி பகவான் இருக்காரு. சரிங்களா? சனி பகவான் வாங்கின சாரம் யாரு அப்படின்ட்டா மகம் கேது சாரம் வாங்கி இருக்காரு. அந்த கேதுவும் கூடவே வச்சிருக்காரு. சரியா? ஓகே. கேதுவும் கூட இருக்காரு. இந்த வீடு யாருடைய வீடு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ஆன்மா உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய வீடு. சரிங்களா? சூரியனுடைய வீடு. ஓகேவா? சூப்பர். இப்போ ஒரு மனிதனுக்கு மரணம் நிகழணும் அப்படின்னா லக்னம் 8ஆம் அதிபதி ஆயுள். சரிங்களா? 8ஆம் அதிபதி ஆன்மாக்காரகன். சரிங்களா? ஆன்மாக்காரகன் தொடர்பு வரணும். ஆயுள்காரகன் ஆன்மாக்காரகன் தொடர்பு வரணும். சரிங்களா? இது லக்னம். இந்த லக்னத்துடைய அதிபதி 7ஆம் இடத்துல லக்னத்தை பாக்குறாரு. சரிங்களா? இது லக்னம். இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடியது இந்த கன்னி வீடு. கன்னி வீட்டுடைய அதிபதி புதன் பகவான். சரிங்களா? இந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா சூரியன் கூடவே சேர்க்கையில இருக்காரு. சரிங்களா? இந்த சனிக்கு திரிகோணத்துல இருக்காரு. சரிங்களா? இந்த சனிக்கு திரிகோணத்துல இருக்காரு. அப்போ சனியும் கேதுவும் சூரியனும் புதனும் சுக்கிரனும் பிறப்பு லக்ன அதிபதி சுக்கிரன். சரிங்களா? எல்லாமே ஒரே இதுல இருக்காங்க. அதாவது டிஎஸ் சிஸ்டப்படி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் தொடர்பு பெற்றுட்டாரு. பிறப்பு லக்னப்படி சொல்லக்கூடிய சுக்கிரனும் தொடர்பு பெற்றார். சரிங்களா? டிஎஸ் மெத்தட் படி சனி பகவானும் தொடர்பு பெற்றுட்டாரு. பிறப்பு லக்னப்படியும் தொடர்பு பெற்றார். சரிங்களா? 8ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்துக்கு இந்த இடத்துக்கு 8க்கு அதிபதி பாத்தீங்கன்னா புதன் பகவானும் கூட தான் இருக்காரு. சோ இந்த இடத்துக்கு 8க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் கூட தான் இருக்காரு. சரிங்களா? தொடர்பு பெற்றாரா? ஓகே. இப்போ ஆயுள்காரகன் சனி, ஆயுள்காரகன் சனி திரிகோணத்திலேயே இருக்காரு. சரிங்களா? சனி திரிகோணத்திலேயே இருக்காரு. ஆயுளை முடிக்கக்கூடிய கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுளை சுருக்கக்கூடிய கேதுன்னு சொல்லக்கூடிய அவரும் கூட தான் இருக்காரு. ஓகேவா? அப்போ பிறப்பு லக்னப்படியும் டிஎஸ்எஸ்டப்படியும் மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஓகே. இவருக்கு என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா ராகு திசை சுக்கிர புத்தியில இவருக்கு நார்மலைஸ்டா இருக்கிற ஒரு ஐ கான்டாக்ட் மாதிரி இல்லாம அவருக்கு பாத்தீங்கன்னா கண் பார்வையில
நமக்கு தெரியுற கலர்ஃபுல்லான இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகே. கண் பார்வை ஏன் பாதிச்சது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ ராகு திசை நடத்துறாரு. ராகு கூட வந்து இருக்கிறது சந்திரன். சந்திரன் வந்துட்டு ஒரு ஒளி கிரகம். சரிங்களா? ஒளி கிரகம் தான் வந்துட்டு நம்ம கண்களுக்கு அதிபதியா வருவார். அப்போ சந்திரனும் சூரியனும் வந்து இதுக்கு பொறுப்பு. சரியா? அப்போ சனி பகவான் பாக்குறாரு. சனியோட வீட்லயே சந்திரன் இருக்காரு. சரிங்களா? ராகு தலைன்னு சொல்லக்கூடிய ராகு வந்து வாய்ப்பகுதின்னு சொல்லக்கூடிய இடம். சரிங்களா? ஓகே. இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்துட்டு 4ஆம் பார்வையா பாக்குறாரு. சரிங்களா? 4ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்போ இந்த சந்திரனும் பாதிக்கப்படுறாரு, இந்த சூரியனும் பாதிக்கப்படுறாரு. இந்த சூரியன் எப்படி பாதிக்கப்படுறாருன்னா, இந்த சனிக்கு திரிகோணத்திலே இருக்காங்க இல்லையா? அப்ப சனியும் ஒன்னா இருக்கிற மாதிரி அர்த்தம் இல்லையா? இந்த சூரியன் வாங்கினதே வந்து பாத்தீங்கன்னா கேது, அதாவது மூல நட்சத்திரம் கேதுவோட சாரம் வாங்கியிருக்கு. சரிங்களா? அப்ப இதுவும் வந்துட்டு தொடர்பு இருக்கு. கேது சுருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? கலர்ஃபுல்லானது சுருக்குதுன்னு அர்த்தம். அப்போ சனியும் சந்திரனும் பாதிக்கப்பட்டாரு, சூரியனும் பாதிக்கப்பட்டாரு, ஒளி கிரகங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஓகே. இப்போ செவ்வாய் வந்துட்டு 4ஆம் பார்வையா லக்னத்தை பாக்குது, அதாவது லக்னத்துல இருக்கக்கூடிய ராகுவை பாக்குது. சரிங்களா? செவ்வாய் ராகு சனி அப்படின்னு வந்துட்டாலே சனி, அதாவது செவ்வாய் ராகு சனி கேது. சரிங்களா? ஒரு நோய்க்காக அறுவை சிகிச்சை, கேது கத்திரிக்கோள் இல்லையா? அறுவை சிகிச்சை. செவ்வாய் ரத்தக்காரங்க இல்லையா? இது வந்து சர்ஜரி, ராகு வந்து சர்ஜரி, அறுவை. சரிங்களா? அப்போ ஒரு நோய்க்காக அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. என்ன நோய் அப்படின்னா, இந்த செவ்வாய் இருக்கு இல்லைங்களா? இந்த செவ்வாய் கூட வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்காரு. சரியா? குரு வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு அப்படின்னு சொல்றது அதிபதி, காரகத்துவம். சரிங்களா? கொழுப்புன்றது காரகத்துவம் குரு. இப்போ இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்தே ராகுவை பாக்குறாரு. சரிங்களா? சேர்ந்தே வந்து ராகுவை தொடர்புறாங்க. அதாவது செவ்வாய் கூட சேர்ந்து இந்த குருவும் வந்துட்டு லக்னத்தை பாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ சனி பகவான் திரிகோணத்திலேயே இருக்கிறதுனால சனி பகவான் இந்த இடத்துடைய லக்ன அதிபதி சனி பகவான். சரிங்களா? அப்ப சனி பகவான் கூட திரிகோணத்திலேயே வந்து சூரியன் இருக்கிறதுனால சூரியன் வந்து பாத்தீங்கன்னா தலை. சரிங்களா? அப்போ தலையில இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை. சரியா? தலையில பிரச்சனை. இந்த இடத்துடைய அதிபதி வந்து குரு பகவான். அவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கூட சேர்ந்து அறுவை சிகிச்சை சேர்ந்து அந்த இரத்தக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் கூட சேர்ந்தே இருக்காரு. சரியா? அப்போ தலையில இருக்கக்கூடிய மூளையில புதன் வந்து நரம்பு. சரிங்களா? நரம்பு பிரச்சனை. சரியா? இது வந்து லக்னம். அது இவர்தான் ஜாதகர். சரியா? அப்போ தலையில இருக்கக்கூடிய மூளைக்கு போற நரம்புல லக்னக்காரருக்கு பிரச்சனை. சரியா? அப்ப இந்த பிரச்சனைனால சர்ஜரி பண்றாங்க. இந்த தொடர்பு தெரியுதுங்களா? இந்த தொடர்பு தெரியுதா? சோ இதுதான் சர்ஜரி. சரிங்களா? இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்கோள், கேது வெட்டி வருவது கத்திரிக்கோள்னு சொல்லுவாங்க. சோ நிறைய இடத்துல வந்து இந்த கத்திரிக்கோள் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கனாலே அது குடும்பமா இருக்கட்டும், ஒரு பொருளாதாரமா இருக்கட்டும், பொருளாதாரத்தை கட் பண்ணி பொருளாதாரம் மட்டும் இல்லாம கட் பண்ணி வருவது, குடும்பம் இல்லாம கட் பண்ணி வருவது, சர்ஜரிக்கு கட் பண்ணி வருவது. சோ இந்த மாதிரி கத்திரிக்கோள் இது வந்து சிறியதாக்கும் சொல்லுவாங்க, ராகு வந்து பெரியதாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அப்போ தலையில வந்து சர்ஜரி பண்ணிருக்காங்க. சர்ஜரி பண்ணிட்டு இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி மூலயமா வந்துட்டு மனநலம் இயல்பான நிலையில இல்லை. ஏன் மனநலம் இயல்பான நிலைன்னா, இந்த இடத்த லக்னமா வைக்கும்போது இந்த சனி பகவானும் தொடர்பு பெறாங்க, இந்த செவ்வாயும் தொடர்பு பெறாங்க, கூட ராகு இருக்காரு. ராகு வாய் தலைப்பகுதின்னு சொல்லிட்டோம், கூட சந்திரன் இருக்கனால மனோகாரகன் சந்திரன். அப்போ இந்த பையனுக்கு வந்து மனநிலை கொஞ்சம் சரியில்லாம இருந்திருக்கு. அதாவது மனநிலை சரியில்லைன்னா இயல்பான நிலையில இல்லாம அவனா ஒரு விஷயத்த செய்வான், அவனா ஒரு இது பண்ணுவான். டேப்லெட் சில சமயம் சாப்பிடுவான், சில சமயம் சாப்பிட மாட்டான். அந்த மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க. சரிங்களா? சோ அப்படி இருக்கிறப்போ இந்த பையன் வந்து டேப்லெட் எடுக்காதனால, அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் டேப்லெட் எடுக்காதனால சந்திரன் மனசு ஒரு நிலையா இருந்தாதான் மருந்து கரெக்டா எடுக்க முடியும். இப்போ வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அப்ப மருந்து எடுக்கலைன்னா அந்த உடல் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாது. அப்ப அதுல இருந்து ரெக்கவர் ஆகாது. சோ அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? மனநலம் பாதிக்கப்பட்டதுனால மருந்து எடுக்கல. ஓகே. அப்போ ராகு திசை சுக்கிர புத்தியில இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன், நரம்புன்னு சொல்லியிருக்கேன், லக்னாதிபதி சுக்கிரன். சரிங்களா? அவரும் சேர்ந்திருக்காரு. அப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு மரணத்தின் பிடியில வந்துட்டாங்க. இந்த கேது கூடவே மாந்தி இருக்கு. சோ மாந்தியை வந்து வாங்கினதே
கேது சாரம் தான் வாங்கியிருக்கு, மகம் வாங்கியிருக்கு. சரிங்களா? மாந்தியோட வேலையே வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை செய்யாம போக மாட்டார். சரியா? ஓகே. அப்போ இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ராகு திசையில சுக்கிர புத்தியில பையன் வந்துட்டு மரணத்தின் பிடியில மாட்டிருக்கான்னு சரி. இப்போ இது ஒன்னாம் இடம், இந்த இடம் 8ஆம் இடம். சரிங்களா? 1-8 ஆன்மாக்காரகன் தொடர்பு. சரிங்களா? தொடர்பு ஆயிடுச்சா? இந்த பையன் எப்படி இறந்திருக்காரு அப்படின்னா, நைட்டு 11:45 பிறந்தது சேம் டைம், டெத்தும் வந்து சேம் டைம். நரம்பு பாதிக்கப்பட்டு நரம்புடைய ப்ரெஷர் அதிகமா இருந்து அந்த பையன் வந்து தன்னுடைய அம்மாட்ட சொல்றான், அம்மா எனக்கு ரொம்ப பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். நைட்டு வந்து 1:15 மணிக்கு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா மறுபடியும் பாருங்க, இந்த செவ்வாய் வந்துட்டு 4ஆம் பார்வையா லக்னத்தை பாக்குறான்னு சொல்லியிருக்கேன். இது நீர் கிரகம் சந்திரன். சரிங்களா? ராகு வந்து பாத்தீங்கன்னா தலைப்பகுதின்னு சொல்லுவாங்க. உதட்டுக்கு அதிபதியும் ராகு தான். சரிங்களா? இப்போ இந்த செவ்வாய் லக்னத்தை பார்க்கறதுனால ராகு உதடு, சந்திரன் நீர் கிரகம், உதட்டுல இருக்கிற நீர் வெற்றி இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்தக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் உதட்டு வழியா ரத்தம் வந்திருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ தலையில பிரச்சனை, புதன்னா நரம்பு, சுக்கிரனா லக்னாதிபதி. இந்த பையன் இறக்குறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி மேல யாரோ எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கு, என்னை கூப்பிடுறாங்க, எனக்கு ரொம்ப இதா இருக்கு, அம்மா வாமா வாமா அப்படின்ட்டு கூப்பிட்டு இருக்கான். அவங்களும் நைட்டு 1:15 மணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அழுதுகிட்டே வந்துட்டு பையனை கட்டி பிடிச்சி இது பண்றாங்க. ஒன்னும் இல்ல சாமி சொல்றாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அம்மா என்னை கூப்பிடுறாங்க, என்னை இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நரம்பு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா டோட்டல் நரம்பும் வந்து எப்படி இழுத்தா எப்படி இருக்கும், உடம்புல நரம்புடைய மொத்த இதையும் வந்துட்டு பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு பெயினை வந்து அனுபவிச்சுட்டு இந்த பையன் வந்து இறந்திருக்காப்புல. சரிங்களா? அப்போ இதுல இருந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு ஜாதகம் ஒரு மனிதனுடைய கர்மாவை எக்ஸாக்டா துல்லிதமா காட்டிடும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யறது சரியா தவறா அப்படிங்கிறத நம்மளுடைய ஜாதகம் காட்டி கொடுக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தின் மூலியமா நம்மளுடைய கர்ம வினைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ரொம்பவே சங்கடமான விஷயம். ஓகே, எனிவே மீண்டும் வந்துட்டு அடுத்த ஒரு ஜாதக ஆய்வுல வேற ஒரு ஜாதகத்தை பத்தி பார்ப்போம். நம்ம தொடர்ந்து வந்துட்டு வீடியோ வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும், கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ நிறைய ஜாதகங்களை, நிறைய பிரச்சனைகளை, நிறைய லைஃப் வேரியன்ஸை வந்துட்டு நம்ம ஜாதக ஆய்வு மூலியமா கண்டிப்பா ப்ரெடிக்ஷன் எடுத்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பா வந்துட்டு இணைஞ்சிருங்க. நன்றி.